எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்போ தான் வேலையால் வந்தேன். நான் அப்போ இன்றைக்கு ஒரு பிளாக் தான் போட போகிறோம். என்ன பிளாக்னு சொன்னால் எங்கள் கார்டன் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டுது. அதால் பழைய பிளான்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி அரைஞ்சிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி விட்டால் தான் இந்த பிளான் வைக்க ஈஸியாக இருக்கும். அதோட இன்றைக்கு என்ன லஞ்சுக்கு மேக் பண்ண போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்குவாங்க நான் கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முதல் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதா நாங்கள் இந்த கார்டன். இது எங்கள்ட வாழை, பச்சை வாழை, சிவப்பு வாழை இதெல்லாம் நாங்கள் பிடுங்கி எடுத்துட்டு இப்போ மண்ணெல்லாம் வேறு இதுக்குள்ளே மாற்ற போகிறோம். ஃப்ளோர் எல்லாம் மாதிரி பாசி வடைஞ்சிருக்குது, அதையும் க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்ன தக்காளி, கத்தரி செடி இந்த இதுகளெல்லாம் பிடுங்கி அறிய போகிறோம். இப்போ ஸ்கின்னியா போட்டு ஃபக்ஸிகா இங்க அப்பா இங்க ஓகே ஓகே வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். கார்டன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் ஒருக்கா க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இருந்த பிளான்ட் எல்லாம் பிடுங்கி போட்டு எல்லாம் கீழே கொட்டி அதுக்கு இந்த வேரெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ ரெடியாக வச்சுருக்கிறோம். இதில் அடுத்த தர நடுறாக்கு இதில் பழைய பிளான்ட்டுகள் நிற்கிது. இது மொட்டை எல்லாம் போட்டுக்குது. இந்த மணி வாழை, இதுங்க இந்த வாழை இவ்வளோ குட்டியாக இருந்தது, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு வந்து பாருங்க. இப்போ விண்டர் ரெண்டபடியாக கொஞ்சம் வளராது, ஸ்ப்ரிங் தொடங்க வளர தொடங்கிடும். இது போன முறை நட்ட இது இன்னும் பூக்கையிலே அப்படியே நிற்கிது. அப்போ நிற்கட்டு மண்டை விட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள வந்து மின்ட் நிற்கிது. இது எங்கள்ட பெரிய ட்ரீ இப்போ வெட்டி இருக்கிறோம். அப்போ தான் என்னென்னு சடைக்கணும்னு சொல்லி எங்களை போன முறை நட்ட பீட்ரூட் நிற்கிது. இது கறி பிளான்ட், எங்கள்ட ரோஸ் இதெல்லாம் கொட்டிட்டு தான் நான் படையில. இது கமீலியா. நான் பூக்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் தான் இன்றைக்கு எங்கள்ட கார்டன் அப்டேட். இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். இதில் வந்து மட்டன் டேபிள் செய்கிறாக்கு மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை இப்போ அவிய விட போகிறோம். பிள்ளைகளுக்கு முருங்கங்காவும் உருளைக்கிழங்கும் முள்ளக்கறி வைக்க போகிறோம். மஞ்சளும் உப்பும் போட்டு அவிய விடுவோம் கொஞ்சம் நேரம். சாப்பிட இல்லையோ? சாப்பிட இல்லையா? என்ன சாப்பாடு? எங்க எங்க சாப்பாடு? எங்க எங்க சாப்பாடு? எங்க சாப்பாடு? எங்க சாப்பாடு? எங்க எங்க சாப்பாடு? எங்கடாக்கு? எங்கடாக்கு? இதுலையே எங்கடாக்கு? எங்கடாக்கு காட்டு? எங்கடாக்குன்னு காட்டு. இதுக்கு எடாக்கு? இதுக்கு எவடாக்குது? இதோ சாப்பாடு. இது வேணுமோ?
அதோ இது வேணுமோ அது இது வேணுமோ எது வேணும் இதோ ஓகேவா ஓகேவா ஓகே சாப்பிடு சாப்பிடு வேண்டாமா பிடிக்கலையோ வேற இல்லையே வேணா ரீட் வேணுமோ ஒரு ட்ரீட் வேணுமோ இது கொழுப்பு மட்டன் அவிஞ்சு கொண்டு இருக்குது வெள்ளைக்கறியும் அவிஞ்சு கொண்டு இருக்குது டெவில் செய்கிறாக்க 2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் கடுகும் எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் வந்து 10 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது 2 பஞ்ச் உள்ளி எடுத்து வச்சிருக்கிறோம் 2 வெங்காயமும் பட்டி வச்சிருக்கிறோம் இது எந்த ரெசிபி இல்லை எந்த வீட்டுக்காரட்ட ரெசிபி அவர் தான் சமைக்க போகிறார் இப்போ இந்த வெள்ளைக்கறிக்குள்ள முட்டையை உடைச்சு அப்படியே விட போகிறோம் டெவிலுக்கு அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் மட்டனை இப்போ சட்டியை கீட் பண்ணி எண்ணெயை விட வேணும் இப்போ சட்டி ஹீட் ஆகிட்டுது பெருஞ்சீரகம் கடுகை போட வேணும் வெங்காயத்தையும் போட்டு வதக்க வேணும் மிளகாயும் போட்டுட்டோம் காலைக்கும் சேர்த்து போட போகிறோம் இனி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம் உப்பையும் போட்டு வதங்க விட்டா குயிக்காக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது இதுக்குள்ள மட்டன் போட போகிறோம் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம் தூள் 3 வரண்டி போட்டிருக்கிறோம் இது ஸ்ரீலங்காவில இருந்து வந்த தூள் கொஞ்சம் உரைப்பு கூட இதில் நீங்கள் வேணுமெண்டா வெஜிடபிளும் போடலாம் பெப்பர் உருளைக்கிழங்கு எதுவும் போடலாம் ஆனால் நாங்கள் அது போடல நாங்கள் தனியாக மட்டில் தான் செய்கிறோம் இதுக்கு உடைச்சி விட்ட முட்டி அவிஞ்சிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் பாலும் பெப்பர் பவுடரும் போட வேணும் தண்ணி கொஞ்சம் பத்த வேணும் மூடி அவிய விட்டு விடுவோம் இப்ப நாங்க இதுக்குள்ள சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்க போறோம் உங்களுக்கு கூட உரைப்பு வேணுமெண்டா கூட போடலாம் குறைய வேணுமெண்டா குறைய போட்டு கொள்ளலாம் வேணாம் இறக்கியோட ரோஸ்டிங் ரேய்க்க போட்டுட்டு அவனுக்கு வைக்க போறோம் பிரதானமாக செய்வேன் நீங்க சாப்பிடுவீங்க நீங்க தான் சாப்பிடுவீங்க ஆக்சுவலி சாப்பிட மாட்டீங்க பிகாஸ் நீங்க வெஜிடேரியன் ரேய்க்க போட்டுட்டு இதுக்கு மேல நாங்க பெரி பெரி சாஸ் விட போறோம் பெரி பெரி சில்லி சாஸ் டன் எல்லா இடம் போறாக்க மிக்ஸ் பண்ணி விட போறோம் இப்ப
இப்போ அவனுக்கு வச்சுட்டோம். இப்போ நாங்கள் வெளியில எடுக்கிறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இதுக்குள்ள வெங்காயம்லாம் எல்லாம் வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதோட சேர்த்து. திருப்பி கொஞ்ச நேரம் வைக்கிறோம். கண்ணேரம் இல்லை உடனே வச்சுட்டு உடனே எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வெளியில எடுத்துட்டோம். இந்த ஒனியனும் மிளகாயும் கொஞ்சம் விலகுறாக்காண்டி தான் வச்சு நாங்கள் இப்போ விலகிட்டு வெளியில எடுத்துட்டோம். நான் சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்களன்னா நேரம் 7 மணி. என்னடா 7 மணிக்கு சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களோ? என்னென்னு சொன்னால் நான் வேலையால் விலைக்க 12:30 ஆகிட்டுது. நான் 12:30க்கு வேலையால் விலைக்க தான் வேலை எல்லாரும் குரோசன் சாப்பிட்டு கொண்டு இருந்தவன். அதால் நான் வந்து இவரோட சேர்ந்து கார்டன் கிளீன் பண்ணிவிட்டு சமைக்க தொடங்கினாங்க. சமைச்சு முடிய 5 மணி ஆகிட்டுது. 5 மணிக்கு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. அதால் நான் போயிட்டேன். வேலை எல்லாரும் சாப்பிட்டுருந்தேன். இப்போ தான் முடிஞ்சது எனக்கு கிளாஸ். இப்போ தான் சாப்பிட போகிறேன். சும்மா பசி. வாங்க பாப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைஸ் இருக்குது, பருப்பு கறி அவியல் சாப்பிட்டுட்டு மதால கொஞ்சம் கீழே போயிட்டுது. இது மட்டன் டவல். எனவே நான் சாப்பிட்றதில்லை. இது டூ ஸ்பைசி என்ற வழியா அவளுக்கு மட்டன் கறி வச்சது. இது முருக்கங்காவும் முட்டையும். இது வந்து முருக்கங்காய் உருளைக்கிழங்கு சிக் பீஸ். சூப்பராக இருக்கும். இப்படி கரை காய்ச்சினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் கூட போடணும். எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு முருக்கங்காயோட பிளாக்கொட்டை போட்டு அம்மம்மா சமைப்பா ஊரில். அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷல். அம்மம்மா சமைப்பா முருக்கங்காய்க்க பிளாக்கொட்டை போட்டு. இல்லைன்னு சொன்னால் பைத்தங்காய்க்க பிளாக்கொட்டை போட்டு. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வ்ளாக் இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் உங்களோட சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவீனா. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் இந்த சேனலுக்கு வந்து பார்த்துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு வ்ளாக்கோட வரேன். நன்றி, வணக்கம்.